சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 29 ஏப்ரல் 2026. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப லேட் என்ட்ரி தான் வந்துச்சு. நான் காலையிலேருந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு எந்த ட்ரேடுமே என்னோடய ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் எனக்கு வரல. கிட்டத்தட்ட ஒரு 13:55 கேண்டில் வந்து 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சதில்ல. ஸோ அந்த டைமில் தான் வந்து நான் டவுன் சைடு என்ட்ரியே எடுத்தேன். சென்செக்ஸில் வந்து 77,800 கால் ஆப்ஷனை வந்து ஒரு 10 லாட் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் இன்றைக்கி இந்த டவுன் சைட் ட்ரேட் எடுத்தேன்றதை நான் பாஸ்ட் 5 இயர்ஸ் எக்ஸாம்பிள் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே சமயம் என்னோடய ஆர்டர் ஹிஸ்ட்ரியை நான் இப்போ நான் காட்டுறேன். நான் ட்ரேட் எடுத்த டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணிக்கு 13:55 கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே 2 மணிக்கு நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஒரு 10 லாட் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த பொசிஷன் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. இன்னும் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணலை. இப்போதைக்கு இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 ரூபாய்க்கு மேலே வந்து ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஒரு 2:45 வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அப்போ வந்து டார்கெட் போயிட்டாலும் ஓகே, இல்லை 2:45 ஆகிட்டாலும் இந்த ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இப்போ வரைக்கும் இது ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் இன்றைக்கி இந்த ட்ரேட் எடுத்தேன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ரெண்டமாக ஒரு இயரை சூஸ் பண்ணுவோம். 2023 கூட எடுத்துப்போம். இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நான் ட்ரேட் எடுத்தேன்னா, நான் ஃபாலோ பண்ணுற G1 டவுன் சைடில் டைப் 3 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி வந்து நான் இந்த ட்ரேடை நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 2023 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸாக முடிஞ்சிருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம். நான் எக்ஸாம்பிள் சார்ட் எடுத்து வச்சு காட்டுறேன். இப்போ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா 6/3/2023 நல்ல ஒரு கேப் அப் ஆகி ஒரு அப்சைடு மூவ் தான் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா 50 MA தாண்டி க்ளோஸ் கொடுத்தோடனே அங்கேருந்து ஒரு டவுன் மூவ் கொடுத்துருக்கு. இந்த டேயில் பாருங்கள், அப்படியே அப்சைட்லேயே மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. செகண்ட் ஹாஃபில் ஒரு 50 MA தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து ஒரு டவுன் மூவ். ஸோ இப்போ இந்த டேயில் பாருங்கள், நல்லா ஒரு ஹை R2 R3 50% வரைக்கும் நல்லா போயிருக்கு. 20 கூட டச் பண்ணாமல் ரொம்ப தூரம் அப்படியே போயிருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு மணிக்கு மேலே 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டவுன் மூவ் தான் கொடுத்துருக்கு. ஸோ காலையில் ஓப்பனு, அங்கேருந்து நல்லா அப்சைடு மூவ். 20 டச் பண்ணவே இல்லை. பாதி ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் 20 டச் பண்ணல, ஒரு 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் 20 டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ட்ராவல் பண்ண முடியாமல் 50 தாண்டி இங்கே க்ளோஸு, அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் மூவ். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இது எப்போ வந்திருக்கு, 13/7/2023 வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி வந்து செகண்ட் ஹாஃபில் டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்திருக்கேன். என்னோட ஆர்டர் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணலை. காலையில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனதில் ஜஸ்ட்டு வாட்ச் தான் பண்ணிட்டு இருந்தேன். 2 மணிக்கு தான் நான் ட்ரேடே நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ட்ரேடே நான் 2 மணிக்கு தான் எடுத்திருக்கேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட கண்டிஷன்ஸ் எல்லாமே செட் ஆகி எனக்கு என்னோடய ரூல் பிரகாரம் ட்ரேட் வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ அப்படி வெயிட் பண்ணி தான் இந்த ட்ரேடை வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இன்றைக்கி வந்தது. இங்கே பாருங்கள், கரெக்டாக 1:30 மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு என்ட்ரியே கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டவுன் சைட் மூவ் கொடுத்துருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ட்ரேடை வந்து நான் எடுத்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட 20 ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு மேலே நான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் இன்றைக்கி வந்தது ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் வந்து G1 டவுன் சைட் டைப் 3 அப்படின்ற ஒரு டவுன் சைட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி டவுன் சைட் ட்ரேட் எடுத்து வச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன். ஓகேங்களா? நான் ஏன் 10 லாட்டு நான் எடுத்தேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் 10 லாட்டு தான் நான் இன்றைக்கி நான் செல் பண்ணியிருப்பேன். ஸோ ஏன் நான் 10 லாட்டு நான் செல் பண்ணேன்னா, என்னோடய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டை வச்சு நான் பொசிஷன் சைசிங் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் நிஃப்டி சார்ட்டை பார்த்து நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பீரியன்றதுனால இன்றைக்கும் நான் சென்செக்ஸில் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா சென்செக்ஸில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிகே வந்து நல்லா இருக்கும்ன்ட்டு நான் சென்செக்ஸில் பண்ணுறேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு வந்து 150 பாயிண்ட்டு. ஓகேங்களா? அதனால் என்னோடய ரிஸ்க் பெர் ட்ரேட் எனக்கு அதிகபட்சம் லாஸ் ஆச்சுன்னா 30,000 மேலே லாஸ் ஆகக்கூடாது. என்னோடய ரிஸ்க் பெர் ட்ரேட் வந்து 30,000 தான். ஸோ அதனால் 30,000 டிவைடட் பை 150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். என்ட்ரியான இடத்துலேருந்து எனக்கு 150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன் நான் ஆப்ஷன்ஸில். அதனால் 150 போட்டுக்கிறேன். 200 குவான்டிட்டிஸ் வந்து நான் செல் பண்ணலாம். அதை வந்து லாட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைட் பை சென்செக்ஸோட லாட் சைஸ் 20. ஸோ அதனால தான் நான் வெறும் 10 லாட் வந்து நான் இங்கே நான் செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 10 லாட்டு செல் பண்ணிவிட்டு தான் நான் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நான் உட்காந்துருக்கேன். இந்த வீடியோவும் நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் ஒரு 17,000 ரூபாய் ப்ராஃபிட்டாக தான் போயிட்டுருக்கு. மணி வந்து 2:35 ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவேன். அது ப்ராஃபிட்டபுளாக போனாலும் என்ன ஆனாலும் 2:45 வந்து இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இதுதான் இப்போதைக்கு என்னோடய பிளான். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ட்ரேடை நீங்கள் எடுத்தாலும் சரியான பிளான் இல்லாமல் எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா மினிமம் ஒரு 5 இயர்ஸோட பேக் டெஸ்ட் டேட்டா வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அது இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே நீங்கள் வந்து அவசரப்பட்டு இந்த ஒரு வாரம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு, ஒரு மாதம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு, ஒரு வருஷம் நல்லா ஒர்க் ஆகிருக்குன்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்னாடியும் போயிடாதீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறீங்கன்னா ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறீங்கன்னா மினிமம் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சும் பேக் டெஸ்ட் பண்ணி
அதை வந்து ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைசிங் ரூலையும் அது கூட சேர்த்து வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அப்படி தான். நான் ஒரு 5 இயர்ஸ்க்கான பேக் டெஸ்ட் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது, 5 இயர்ஸ்க்கான சார்ட் டேட்டா என்கிட்ட இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ஸ்ட்ராட்டஜிஸை க்ரியேட் பண்ணி ப்ராப்பராக ஒரு ட்ரேடுக்கும் நான் பொசிஷன் சைசிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதுவும் டைரெக்ஷனல் தான் பண்ணுறேன், அதுவும் ஆப்ஷன் செல்லிங் தான் நான் பண்ணுறேன். வெள்ளி திங்கள் செவ்வாய் வந்து மேக்ஸிமம் நான் நிஃப்டியில் நான் பண்ணிப்பேன். ஏன்னா நிஃப்டி வந்து செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி, புதன் வேழன் வந்து நான் நிஃப்டியோட சார்ட்டை பார்த்து அப்படியே சென்செக்ஸோட ஆப்ஷன் சார்ட்டில் நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா சென்செக்ஸ் வந்து வேழக்கிழமை எக்ஸ்பைரி, புதன்கிழமையும் வேழக்கிழமையும் ஓரளவுக்கு நல்லா சென்செக்ஸில் வந்து டிகே நல்லாயிருக்கும். திங்கள் செவ்வாய் வந்து நிஃப்டியில் டிகே நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை வந்து நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் மணியில் போய்ட்டு நிஃப்டிலே ப்ளே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் இப்படி தான் ப்ராப்பராக நான் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி 2 ஸ்கிரிப்ட்லேயும் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி டிகே நல்லா இருக்குன்றதுனால 2 ஸ்கிரிப்ட்லேயும் மாற்றி பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுறேன், டைரெக்ஷனல் தான் பண்ணுறேன், இன்ட்ராடே தான் நான் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ எதை பண்ணாலும் லேர்ன் பண்ணிவிட்டு ஒழுங்கான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ப்ராப்பர் பேக் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா என்ன சொல்லுது, எல்லா வருஷமும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எல்லா விதமான மார்க்கெட் கண்டிஷன்லையும் சர்வை பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக இயர் ஆன் இயர் இருக்குமான்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடு என்ன ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:45 ஆக போகுது. இன்னும் ஒரு 45 செகண்ட்ஸ் தான் மிச்சம் இருக்குது. ஸோ நான் 2:45 மேலே என்னோடய ரூல் பிரகாரம் 2:45 மேலே நான் எந்த ட்ரேடையுமே நான் ஓப்பனில் வச்சிருக்க மாட்டேன். ஸோ அதனால் இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். மார்க்கெட் வந்து டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது மார்க்கெட் என்ன கொடுக்குதோ அதை நம்ம மனசார ஏற்றுக்க வேண்டியது தான். ஓகேங்களா, அது எதிர்பார்க்காத நல்ல பெரிய ப்ராஃபிட்டை கூட கொடுக்கும், இல்லை இந்த மாதிரி சின்ன ப்ராஃபிட் கூட கொடுக்கும், இல்லை நம்ம ஆவரேஜான ப்ராஃபிட் கூட கொடுக்கும். அது என்ன வேணால் கொடுக்கும். அது என்ன கொடுக்குதோ அதை நம்ம ஏற்றுக்கணும். நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கிறது ரிஸ்க்கு மட்டும்தான். ஸோ அந்த ரிஸ்க்கை மட்டும் நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ப்ராஃபிட் வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. மார்க்கெட் என்ன கொடுக்குதோ அதை தான் நம்ம அன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டு ஆகணும். ஓகேங்களா, ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்சல் ஆக ஆரம்பிக்குது. நான் வந்து 2:45 மேலே எந்த ட்ரேடையும் நான் வச்சிருக்க மாட்டேன். ஸோ அதனால் இந்த ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ரேடில் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னா ஒரு 10,800 வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த டவுன் வந்து பெருசாக போகலை, நார்மலாக முடிஞ்சிட்டதால நம்ம வந்து இந்த ப்ராஃபிட்டில் தான் இன்றைக்கி முடிக்க முடிஞ்சது. ஓகேங்களா, எல்லா நாளும் பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துறாது. சில நாளில் இந்த மாதிரி சைட்வேஸாகவும் சின்ன மூவ்மெண்ட்டாகவும் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு அன்றைக்கி என்ன கொடுக்குதோ அதை மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ட்ரேடு வந்து நான் இன்றைக்கி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ட்ரேடை நம்ம எடுக்கணும்னா எந்தளவுக்கு பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணி நம்ம எடுக்கணும், எந்தளவுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து ரொம்ப ப்ராப்பராக நம்ம பொசிஷன் சைசிங் ப்ராப்பராக கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு ட்ரேடுக்கும் நம்ம குவான்டிட்டிஸ் போடணுன்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.